Morning, dear aspirants. Today's news. First news. Center operationalize labor codes. Public publishes rules. Trade union protests. So, தொடர்ந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல யூனியன்ல வேரியஸ் லேபர் லாஸ் லேபர் கோட்ஸ் எல்லாமே ஏற்றி வச்சிருந்தாங்க. We are practicing multiple number various number of labor codes. Now யூனியன் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 4 ரீஜியனா அதாச்சும் 4 பெரிய சப் டாபிக்ல லேபர் கோட்ஸை வரையறுத்திருக்காங்க. அண்ட் அந்த கோட்ஸை வந்து வேரியஸ் கவர்மெண்ட் கெசட் மூலமா ப்ரொசீட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லேபர் கோட்ஸை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் லேபர் யூனியன் வேரியஸ் பிளேசஸ்ல ப்ரொடெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் லேபர் கோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ப்ரொவிஷன்ஸ், அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கான்ஸ்டியூஷன்லாம் வேலிடா, அது ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி எவ்வளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். So labor 4 labor codes we are 30+ government gazette notification. ஓகேவா, சிங்கிள் நோட்டிபிகேஷன்ல 30+ government gazette notification various notificationல பிளேஸ் பண்ணிருக்காங்க. So what are the 4 labor codes? First, code on wages. First ஒரு லேபர் ஒர்க் அப்படின்னாலே வேஜஸ் தான். ஸோ மினிமம் வேஜஸ் அப்படின்ற ஒரு வேஜஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. மினிமம் வேஜஸ், போனஸ், ஈக்குவல் ரெமுனரேஷன் எல்லாத்தையுமே அசர்ட் பண்றாங்க. கண்டிப்பா இதெல்லாம் கொடுத்தே ஆகணும் ஒரு ஒர்க் அப்படின்னா. அதுதான் கோட் ஆன் லேபர், கோட் ஆன் வேஜஸ். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஓகேவா, ஸோ ஒர்க்கர்ஸ் ஆர் லேபரர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட பங்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும். அவங்களோட கோரிக்கையாச்சும் கேட்கற மாதிரியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020 அண்ட் கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி. சோசியல் செக்யூரிட்டி இந்த கிக் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, டெலிவரி பார்ட்னர்ஸ், அவங்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான வேரியஸ் பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான வேரியஸ் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கோட்ஸ் தான் வந்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி விச் இன்வால்வ்ஸ் மெட்டர்னிட்டி, இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவிட்டி. இது எல்லாமே மேண்டேட்டரி ஒரு கம்பெனி வந்து ஒரு அசோசியேட்ஸுக்கு ஒரு லேபரர்ஸுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற கோட். அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டர் த ஒர்க்கிங் கண்டிஷன். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஹெல்த் ரீதியாகவும் என்வரன்மெண்ட் ரீதியாகவும் சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ற மாதிரியான கோர்ஸ் ரிலீஸ் பண்றது தான் ஆக்குபேஷனல் சேஃப்டி கோர்ஸ். ஓகேவா, இந்தியா கன்சாலிடேட். ஸோ இதுக்கு முன்னாடி இது இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. அதை கன்சாலிடேட் பண்ணி ஒட்டுமொத்தமா 29 லாஸ்ல இருக்கிறத கன்சாலிடேட் பண்ணி 4 கோர்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மினிமம் வேஜஸ். அந்த மினிமம் வேஜஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கிங் டைம், ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் டைம் வந்து 8 hours. ஸோ அந்த 8 hours ஒரு பர் டே சேலரியை 8 hour டிவைட் பண்ணா சிங்கிள் ஹவர் சேலரி கிடைக்குமா? ஸோ அதுதான், அதை வச்சுதான் பேசிக் ஃப்ளோர் வேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து ஒர்க்கிங் ஹவர் வீக்லி வந்து 48 hours கிராஸ் பண்ணி இருக்க கூடாது. நார்மலா ஒன் டேக்கு 8 hours தான் ஒர்க் இருக்கணும். ஓகேவா, ட்ரேட் யூனியன். ஸோ ட்ரேட் யூனியன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு லேபர்ஸ், ஒட்டுமொத்த லேபர்ஸ்ல அட்லீஸ்ட் 30% சேர்ந்து ஆரம்பிச்சாதான் அது ட்ரேடிங் யூனியன். அட்லீஸ்ட் 30% ஆர் அபோவ். இல்லைன்னா சின்ன சின்ன யூனியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க யூனியன். ஸோ அதனால இந்த பெஞ்ச் மார்க் 30% மெம்பர்ஷிப் கண்டிப்பா இருந்தாதான் ஒரு ட்ரேட் யூனியன். இதை அப்போஸ் பண்ணி தான் மேஜரா ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் லிங்கேஜஸ், the provisions which are given under these 4 laws as given already are going to be given via DPSP. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அத்தரைஸ் பண்ணிருக்காங்க. So what are all the linkages between the forthcoming labor codes and the DPSP and various acts and various provisions பார்க்கணும். First, code on wages, it indirectly implies the article 39 class D of equal pay. Equal pay அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கு ஏற்கனவே 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணது. அடுத்தது 43rd ஆர்டிகல் 43ல வர்ற லிவிங் வேஜ், நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இந்த கோட் ஆன் வேஜஸ். அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஆர்டிகல் 41 பப்ளிக் அசிஸ்டன்ஸ், 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப், ஆர்டிகல் 21 டிக்னிஃபைட் லைஃப். இதுல வந்து ஆர்டிகல் 21ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வர்றது, மற்றதெல்லாம் டிபிஎஸ்பில வர்றது. ஆக்குபேஷனல் சேஃப்டி இதை இம்போஸ் பண்றதுக்காக கோட்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த கோட் வந்து இன்டைரக்டா ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பில இருக்க 42 ஹியூமன் கண்டிஷன் அப்படிங்கிற ப்ரொவிஷனை இம்போஸ் பண்ற மாதிரி ஆர்டிகல் 24 சைல்ட் லேபர், 21 ரைட் டு ஹெல்த். ஸோ இப்போ இந்த 4 லேபர் கோட்ஸ் வில் imply these much of articles which is already given in the Constitution India, but on the
part 3 fundamental rights and part 4 DPSP. And second news, dragonfly, damselfly species missing in the Western Ghats. So recent study, தமிழ்ல இந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமா இந்த தட்டாம்பூச்சி வேரியஸ் டைப்ஸ்ல நிறைய இருக்கும். ஆக்சுவலா இது வந்து நம்ம கணக்கெடுக்க மாட்டோம், ஏன்னா அபண்டன்டா இருக்கு அப்படின்னாலே நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். ஸோ இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். இப்போ ரீசெண்ட் ஸ்டடியில என்ன ரிலீவ் ஆயிருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் திஸ் டிராகன் ஃபிளை என்ன ஆயிருக்குன்னா மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட அழிவு இல்ல. ஸோ அது என்ன மீன் பண்ணலாம் அப்படின்னா, இன்டைரக்ட்லி மீன் என்விரான்மெண்ட் ஹாஸ் பின் டிஸ்டர்ப். என்விரான்மெண்ட் இப்போ இந்த லிச்சின்ஸ் மோசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக் ரீஜன்ல இருக்கும் இல்லையா, அந்த ஆர்டிக் ரீஜன்ல அது இருக்கு ஒரு இடத்துல இருக்குன்னா, அந்த இடத்துல ஏர் வந்து கிளீனா இருக்குன்னு அர்த்தம், அண்ட் எந்த ஒரு பொல்யூட்டன்ட்டும் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு எக்காலஜிக்கல் இண்டிகேட்டர். லைக் வைஸ் திஸ் டிராகன் ஃபிளை ஆல்சோ என்ன எக்காலஜிக்கல் இண்டிகேட்டர். அந்த டிராகன் ஃபிளையோட டெத் வந்து இன்டைரக்டா என்ன மீன் பண்ணுதுன்னா, பொல்யூஷன், கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷன் ஹஸ் பீன் இன்க்ளூடட் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ரைட். நெக்ஸ்ட், sites which have inspected on the basis of this dragonfly என்னன்னா மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, கோவா அண்ட் குஜராத். ஓகேவா? ஒட்டுமொத்தமா இருந்த ஸ்பீசிஸ் வந்து 143, 76 டிராகன் ஃபிளைஸ், 67 damsel flies recorded. ஓகேவா? இந்த ஒட்டுமொத்த ஸ்பீசிஸ்ல ஆல்மோஸ்ட் 40 எண்டமிக் டு த வெஸ்டர்ன் காட்ஸ். எண்டமிக்னா இந்த பிளேஸ்ல மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த அப்படி அரிய வகையான இந்த டிராகன் ஃபிளை வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ 3 வல்லரபிள் IUCN கேட்டகரிஸ்ல கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் வல்லரபிள் அப்படின்ற ஒரு மூணு வந்து இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வல்லரபிள்ஸா வர்றது இந்த எலோட்டோனிரா சோட்டோரி அண்ட் புரோட்டோஸ்டிகா சங்குனிஸ்டெமா அண்ட் சைலோகோம்பஸ் சிலிகான். ஸோ இந்த 3 வெரைட்டியான டிராகன் ஃபிளை வந்து வல்லரபிள் கேட்டகரியில இருக்கிற இந்த டிராகன் ஃபிளை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல மிஸ் ஆயிருக்கு. சோ ஓடோனேட்டா மேட்டர். ஆமா, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இண்டிகேட்டர் டாக்ஸா. ஒரு இடத்துல அது இல்லைனாலே அந்த இடம் வந்து சேஃப்டியா இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம இவ்வளவு நாளா அதை வந்து எங்க வச்சிருந்தோம், டேட்டா டெபிசியன்ட் ஆர் நாட் எவாலுவேட்டட்ல வச்சிருந்தோம். டேட்டா டெபிசியன்ட் அப்படின்னா தேவை, அதை கணக்கு பண்ற அளவுக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ஒரு டைகரை கணக்கு பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிரைமேட், ரொம்ப முக்கியமான ஏபெக்ஸ் ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ் இல்லைன்னா ஃபுட் செயின் வில் பி அஃபெக்டட். அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இல்ல இந்த டிராகன் ஃபிளை, அதனால நம்ம எடுக்கல. பட் அந்த லிஸ்ட்ல இருந்த ஒட்டுமொத்த நம்பர்ஸ்ல வந்து இவ்வளவு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் டிராகன் ஃபிளைஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகேவா? ஏன் எதனால வந்திருக்க முடியும்னா, ஹைட்ரோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமா வெஸ்டர்ன் காட்ஸ்ல பில்ட் பண்றாங்க, அதனால இருக்கலாம். பொல்யூஷன், லேண்ட் யூசேஜ்னால இருக்கலாம். கிளைமேட் அண்ட் டூரிசம், இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன் இதனால வந்திருக்குன்னு சொல்லி. We have to, in the prelims wise, we have to read about the IUCN red listed categories. What are all the criteria to get into that list? First, critically endangered. Critically endangered அப்படின்னா critically endangered அப்படிங்கிறது ஒரு say for example ஒரு டைகர், அந்த டைகர் 10 year or 3 generation இந்த டைமுக்குள்ள ஆல்மோஸ்ட் 80% ஆர் அபோவ் டோட்டல் பாப்புலேஷன் ரிடக்ஷன் ஆயிருக்கணும். ஒன்னு. செகண்ட் வந்து 50% எக்ஸ்டிங்ஷன் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வித்தின் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எக்ஸ்டிங்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கணும். 250 மெச்சூர்டு இண்டிவிஜுவல், அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சோ இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அந்த அந்த உயிரினத்தை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஷிட்ல வைக்க முடியும். லைக்வைஸ் என்டேஞ்சர்ட் அப்படின்னா 50 to 70% ரிடக்ஷன் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன். அடுத்தது மெச்சூர்ட் இண்டிவிஜுவல் வந்து 2500 இருக்கணும். எக்ஸ்டிங்க்ட் இன் ப்ராபபிலி அங்க ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட்ல 10 இயர்ஸ், இங்க வந்து 20 இயர்ஸ். அதே மாதிரி வல்னரபிள் கிரைட்டீரியா இது. சோ உயிரினங்களை நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம் IUCN லிஸ்ட்ல. அப்படி இந்த டிராகன் ஃபிளை இருக்கிறது வல்னரபிள் லிஸ்ட்ல. ஸோ 35% ஆஃப் டாக்குமெண்டேஷன் கேப் எடுக்கிறதுல டேட்டா டெபிஷியன்ட் கிரைசிஸ், டேட்டாவே இல்லை. நெக்ஸ்ட் டாக்ஸ் இண்டிகேட்டர் த்ரெட்டன்ட் கேட்டகரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்தியா டெஸ்ட்
fires Agni missile that can deploy multiple targets. ஸோ அக்னி சீரீஸ் பேலஸ்டிக் மிசைல் சீரீஸ் அதுல இப்ப நம்ம வந்து ஒரே டைம்ல வேரியஸ் லொகேஷன், இப்ப இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு மிசைல் ஏவரும் அப்படின்னா இப்போ சைனாவில் போயிட்டு ஒரே நேரத்தில் ஹாங்காங், ஒரே நேரத்தில் ஷாங்காய், ஒரே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை மல்டிபிள் இடத்துல எய்ம் பண்ணி அடிக்க முடியும். அப்படியான வசதிகள் கொண்டது தான் இந்த அக்னி இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிற சீரீஸ். சரியா, அது சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஆயிருக்கு. இதுதான் நியூஸ். டெஸ்ட் பண்ணப்பட்ட இடம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட், ஒடிசா. டார்கெட் வந்து மல்டிபிள் பேலோட்ஸ். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மல்டிபிள் பேலோட்ஸ்ல நியூக்ளியர் எனர்ஜி வச்சு நம்ம ஏவ முடியும். ஓகேவா, மல்டிபிள் கிரவுண்ட் அட் த சேம் டைம் மல்டிபிள் கிரவுண்டு அட்டாக் பண்ண முடியும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கண்டுபிடிப்பை வந்து பாராட்டியிருப்பாரு. ரைட், வாட் அபவுட் அக்னி? அக்னி வந்து ஒரு பேலஸ்டிக் மிசைல். பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது என்னன்னா, இது பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ல இருந்து ஃபயர் பண்ணோம்னா இட் வில் கோ டுவர்ட்ஸ் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போயிட்டு வித் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஒன்லி இட் வில் ஸ்ட்ரைக் த பாயிண்ட். இதுதான் பேலஸ்டிக். க்ரூஸ் மிசைல் இன்னொரு டைப் இருக்கு. க்ரூஸ் மிசைல் என்னன்னா, ஸ்பாட்ல இருந்து கிராவிடேஷன் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம ஸ்ட்ரெயிட் அவே இட் கேன் அட்டாக் த டார்கெட். இது க்ரூஸ் மிசைல். ஸோ இப்போ அக்னிங்கிறது இந்த பேலஸ்டிக் மிசைல். Okay, developed by DRDO. It can be used surface to surface ஆக யூஸ் பண்ணலாம், nuclear capable and ballistic missile. What is MIRV? Multiple independently targeted re-entry vehicle. Target multiple, இந்த பேர்ல தெரியும், ஒரே நேரத்துல வேரியஸ் டார்கெட்ஸ் அட்டாக் பண்ற அளவுக்கான பவர்ஃபுல். மல்டிபிள் நியூக்ளியர் டார்கெட் வைக்க முடியும், டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதுதான். லான்ச், மிட் கோர்ஸ் போனோடனே மார்கெட் ரிலீஸ் பண்ணிடும் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரைக். மிட் கோர்ஸ் போனது மார்கெட் ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ரேடார்ல, இந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி, அப்படி போய் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடும். ஸோ இதனால என்னன்னா, we are come into the fold of elite club. ஏன்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட வார்ஹெட்ஸ் வந்து வேர்ல்டுல எல்லா கண்ட்ரீஸ்லயும் இல்ல, ஒரு சில கண்ட்ரீஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த கிளப்புக்குள்ள வரோம். லைக் யூஎஸ், சைனா, இந்த மாதிரியான டாப் கண்ட்ரிஸ் கூட இப்ப இந்தியா வருது. எதனால? இந்த மல்டிபிள் வார்ஹெட்ஸ் அட்டாக் பண்ண ஏவர பேலஸ்டிக் மிசைல்னால. ஓகேவா, தேங்க்யூ.